கையிலையில் கல் சிவபெருமாள் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசல் கரம் வருந்த எழுதி அருள் தெய்வனூடாம் வடவாற்றம் கரை வந்து இறையாற்றல் கரை கண்டு தொடராற்றல் சித்தியினால் துயராற்றும் பணி செய்து படகோட்டும் துடுப்பாக பலருக்கும் துணை நின்று இதமாக எண்ணற்றோர் இதயங்களில் உரைகின்ற ஸ்ரீ சத்யநாராயண கரூர் சித்த சுவாமிகளின் 47ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா இனிதே துவங்குகிறது. சரளமந்தார சண்பகவகுளே சந்தன நந்தனவனத்தில் இருள் விழிமுழுப்பில் இஞ்சி சூழ் தஞ்சை இராசராசை சரத்து இவரை அருமருந்து அருந்தி அல்லல் தீர் கருவூரைந்த சொல்மாலை ஈரைந்தில் பொருள் மருந்து உடையோர் சிவபதம் என்னும் பொன்னெடும் குன்று உடையோரே. ஜெய் சித்தர். ஒரு விழாவின் வெற்றி அதன் விருந்தினர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி இங்கு வருகை தந்திருக்கும் இனிய விருந்தினர்கள் ஒவ்வொருவரையும் தனது அழகு தமிழால் வரவேற்க வருகிறார் சித்தர் ஆசிரமத்தின் அறங்காவலரும் ஆயில்ய வழிபாட்டு குழுவின் தலைவருமான யோகம் ரியல் எஸ்டேட் அதிபர் திரு ராஸ்டெலியன் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஸ்ரீ சத்யநாராயண கரூர் சித்தர் சுவாமிகளின் 47ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மனப்பூர்வமாக ஆசிரமத்தின் சார்பிலும் ஆயிலே வழிபாட்டு குழுவின் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சித்தர் எப்பயுமே ஏதாச்சும் மிராக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பார். காலைல 5:45 6:30 வரையிலாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை. ஆனால் நீங்களாம் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டவங்களோ அவங்களுக்கு மட்டும் உண்மையாக அது வரலையும் மழை இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும் மழை பெய்யுது. இதுதான் சித்தருடையது. நாங்கள் மாதம் அதை பார்த்துட்ருக்கோம். ஆயிலே வழிபாட்டில் என்னென்னமோ சிரமங்கள் வரும். மிக அற்புதமான இந்த விழா தொடர்ந்து ஆண்டுதான். அதான் சித்தருடைய இதுவே பார்த்துக்கலாம். நீங்கள் சித்தருடைய கருணையும் அன்பும் பாசமும் அவர் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பிரியமாக இருந்தீங்களோ அது மாதிரி உள்ளார ஒரு நனையாமல் உங்களை அனுப்பிச்சுடுவார். பாருங்க, நான் சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு நனையாமல் அனுப்பிச்சுடுவார். அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்தவர் நம்முடைய சத்யநாராயண சித்தர் அவர்கள். நிறைய அவர்களுடைய அற்புதங்களை பற்றி நிறையா சொல்லலாம். காலம் கடந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கின்ற தஞ்சையினுடைய அரண்மனையுடைய மூத்த இளவரசரும் எங்களுடைய நிர்வாக அரங்காவலருமாகிய பாபாஜி ராஜா போன்ஸ்லே அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அருமைக்குரிய பாபாஜி ராஜா போன்ஸ்லே அவர்கள் மனமோந்து இந்த இதை ஏற்று அடுத்த ஆண்டுக்குள்ளார திருப்பணி செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என அவரை வரவேற்று, அது மாதிரி இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து ஆசியுரை வழங்கியிருக்கின்ற அருமைக்குரிய சாமிஜி சூரியனார் கோவில் ஆதீனம் 28வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மகாலிங்க தேசிய பரமாச்சார சுவாமிகளை அன்போடு வரவேற்கின்றோம். ஏன்னா ரொம்ப இது மாதிரி எளிமையான ஆதீனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப எளிமையான ஆதீனம். கூப்பிட்டோன்னே நேராக போட அழைப்புதல் கொடுக்கல, நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சுடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எளிமையாக இன்றைய தினம் செய்கிறாங்க. அவங்களும் திருப்பணிகளில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. 120 வருஷமாக சூரியநாராயண அவருடைய ஆதீனத்தை அவங்க திருப்பணி பைய செய்ய போகிறாங்க. அவங்களாம் கூட அது பெரிய விஷயம். 120 வருஷம் விட்டுட்டு இவங்க பொறுப்பேற்றதுக்கு பிறகு தான் அந்த திருப்பணி நிறைவேற்கிறது. அந்த திருப்பணி தான் சேர்க்க வைக்கிறது தான் அன்றைக்கி சூரியநாராயண சாமி அவர்களை இங்கே அழைத்திருப்பார் என்று நினைக்கின்றேன். ரொம்ப அணுகுவதற்கு ஏற்ற சுவாமிஜி அவர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய பணிகளை நாள்தோறும் செய்திருக்கிறார்கள். அவர்களையும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற தம்பிரான் அவர்களையும் மனப்பூர்வமாக வருக வருக நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக மைசூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருமைக்குரிய சந்திரா அவர்கள். அவர் ஒரு அரங்காவலர் மட்டும் இல்லை, உண்மையான அரங்காவலர். ஏன்னா தொடர்ந்து ஆண்டுதோறும் வருகை தந்து, அதான் ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பா காலத்திலேருந்து தொடர்ந்து வருகை தந்து அவரும் அவருடைய
பசுவராஜ் அவரும் வந்தார். பசுவராஜெல்லாம் வர முடியல. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அவர் அஸ்ஸாமில் இருக்கணும். ஆனால் அது இல்லாமல் நம்ம குரு பூஜையை நாளைக்கு போய் அஸ்ஸாமுக்கு போகிறார். பெங்களூர்லேருந்து வந்துட்டு திருப்பி பெங்களூர் போகிறார். எந்த அளவுக்கு அந்த நம்ம குரு பூஜையுடைய மகிமையும் குருவுடைய மகிமையும் அறிந்தவர் சந்திரா அவர்கள் பெங்களூரிலிருந்து வருகிறார்கள். அவர்களை மனப்பூர்வமாக வருக வருகென வரவேற்று அமைகின்றனர். அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர், நீங்கள் நல்ல தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, நாள்தோறும் நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட, அதாவது சித்தர்களை பற்றி நிறைய கொண்டு போனவர் அருமைக்குரிய ஐயா அவர்கள். அவர் ஆனந்த விடலில் பணியாற்றியிருக்கார், சக்தி விடலில் பணியாற்றியிருக்கார், திருசக்தியில் பணியாற்றிருக்கார், நிறைய நூட்கள் எழுதியிருக்கார். மகா பெரியவரை பற்றி உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று இன்றைக்கி பேசி வரார். அதாவது ஆன்மீக சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் மிக எளிமையாக, அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர். இன்றைக்கி குரு மகிமைங்கிற தலைப்பில் பேசியிருக்காங்க. இது ஒரு கோஆர்டினேஷன். அதாவது அவரை தான் அந்த கூப்பிடணும்னு நினச்சோம். திருச்சியில் மாலையில் விழா அவருக்கு. அப்படியே அது சித்தர் எனக்கு செலவும் குறைச்சி அவரை வச்சு எவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணுறாரு பாருங்க. அதுதான் ரொம்ப அற்புதமானது. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி காலையில் இங்கே விழா, மாலையில் அங்கே விழா, அது மாதிரி செஞ்சு ரொம்ப அற்புதமாக செஞ்சிட்ருக்காரு. உண்மையிலே சொல்லப்போனால் சதுரகிரி என்கின்ற மலை தெருவதற்கு எல்லாரும் இன்றைக்கி போயிட்டு வராங்கன்னா அவருக்கு முக்கிய காரணம் இவர் தான். ரொம்ப எளிமையாக சதுரகிரிக்கு இவருடைய புத்தகத்தை பார்த்து அந்த சதுரகிரிக்கு போகணுன்னு போனேன். நிறைய மிராக்கிள்ஸ் அவருடைய இன்னும் அந்த சதுரகிரியை பற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ மிராக்கிள்ஸை பற்றி ரொம்ப அற்புதமாக எழுதக்கூடிய பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் அருமைக்குரிய சுவாமிநாதன் அவர்கள். ரொம்ப பாசமுள்ளவர், பண்பானவர். அவர் இந்த விழாவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சாமிஜி அவர்கள். எனவே எல்லோரையும் மனப்பூர்வமாக வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குரு மகிமை என்ற பொருளிலான சொற்பொழிவை கேட்க இந்த அவை 5 புலன்களையும் குவித்து காத்திருக்கிறது. செந்தமிழ் கலாநிதி பி. சுவாமிநாதன் அவர்களை அருளுரை வழங்க பணிவுடன் அழைக்கிறோம். இன்றைக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வணங்க வேண்டியவர்கள் பட்டியலில் மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு 4 பேரை சொல்லுவோம். இந்த 4 பேரில் யாருக்கு சிறப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மாதா அம்மாவுக்கு தான் சிறப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. எவன் ஒருவன் தனது தாயையும் தந்தையும் போற்றுகிறானோ அவன் எனது ஆலயத்திற்கே வர வேண்டாம், அவனை தேடி நான் வருவேன் அப்படின்னு துவாரகையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். பகவானே சொல்லியிருக்கார், நீ என் கோவிலுக்கு வராத உங்கள் அப்பா அம்மாவை நீ கவனி அப்படின்னு இருக்க. இந்த மாதா பிதாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடம் குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். இந்த 4 பேரில் 1, 3 ஒரே கேட்டகரி. அதாவது அம்மாவும் குருவும் ஒரே கேட்டகரி, 2, 4 ஒரே கேட்டகரி, அப்பாவும் தெய்வமும் ஒரே கேட்டகரி. எந்த காலத்துலையும் வீட்டில் அப்பா எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டார், தெய்வமும் கொடுக்காது. அம்மாட்ட என்ன கேட்டாலும் கிடைச்சிடும். அம்மாட்ட ஒரு குழந்தை என்ன கேட்டாலும் அம்மா பாசத்தின் வெளிப்பாட்டினால் குழந்தைக்கு வாங்கி கொடுப்பா. அதே போல் குருநாதர்கிட்ட சொன்னால் போதும். நமக்கு இருக்கிற குறைகளை, நமக்கு இருக்கிற மனக்குமுறல்களை இந்த குருநாதர்கிட்ட சொன்னால் போதும். ஆனால் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, ஒரு நல்ல குருநாதர், ஒரு நேர்மையான குருநாதர் நமக்கு கிடைப்பாரா அப்படின்னு நம்மெல்லாம் தேடுகிறோம். குருநாதரை தேடுகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, நமக்கு குருநாதர் அமைவதற்கு பூர்வ ஜென்ம கர்மா நமக்கு பலனுள்ளதாக இருக்கணும். ஒரு மண் அமைவதற்கும், ஒரு மனைவியோ கணவன் அமைவதற்கும், நோயில்லாமல் வாழ்வதற்கும், குரு கிடைப்பதற்கும், இந்த 4 விஷயத்துக்கும் நம்ம போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். இன்றைக்கி பாருங்கள், குருமகா சன்னிதானம் நமக்கு வந்திருக்கார், இந்த இடத்துக்கு வந்திருக்கார், இந்த சித்தரோட இதுக்கு வந்திருக்கார். இன்றைக்கி உண்மையிலே நம்ம அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள். ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜா இன்றைக்கி வந்திருக்கார். தஞ்சாவூருங்கிற ஒரு சமஸ்தானத்தை ஆளக்கூடிய ராஜா வந்திருக்கார் ஒரு சித்தரோட குரு பூஜைக்கு. நம்ம அத்தனை பேரும் புண்ணியம் செய்தவர்கள். இந்த இடத்துல இவங்கள்லாம் சொல்லும்போது ஒரே ஒரு காரியத்தை எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணினாங்க. என்ன அப்படின்னா, இந்த கட்டட விரிசல் ரொம்ப அழகாக கை காமிச்சு சொன்னார். அவர் மைசூர்லேருந்து வந்திருந்தார். சொன்னார் அவர், நம்ம வீட்டில் ஏதான ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கிராக் இருக்குது, ஒரு குப்பை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனே போய் கொத்தனார் கூப்பிட்டு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு உள்ள வச்சு பேக் வச்சு நம்ம மூடிடுவோம். அதே போல் இது வீடுன்னு சொன்னார் அவர், பேச்சுவாக்கில் சொன்னார். இது உங்களோட வீடு. இந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த வீட்டை புதுசு பண்ணுறது அப்படிங்கிறது தஞ்சை மக்களான உங்கள் அத்தனை பேருக்கு தான் முதல்ல உரிமை இருக்குது. உரிமை உங்களுக்கெல்லாம் பெருமிதமாக சொல்லலாம். எங்கள் பகுதியில் இருக்கிற சித்தர் கோயிலுக்கு நாங்கள் செய்ய போகிறோம், 10 ரூபா கொடுக்க போகிறோம், 50 ரூபா கொடுக்க போகிறோம், 100 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பெருமித உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சித்தர் வாழ்வாங்கு வாழ வைப்பார்.
ஒரு தெய்வத்திற்கு நம்ம கொடுத்தால்தான் திரும்ப கொடுக்கும், அப்படி கிடையாது. நல்லா நம்மெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். திருப்பதி உண்டியலில் போயிட்டு ஒரு 1000 ரூபா போட்டு 1 லட்ச ரூபாய்க்கு நமக்கு செக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி கிடையாது. கடவுள் என்றைக்கும் வியாபாரி அல்ல. நம்ம பேரத்தெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட பேசக்கூடாது. நம்ம அறியாமையினால் நம்ம அதெல்லாம் செய்கிறோம். ஒரு குரு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு பூர்வ ஜென்ம பலன், நம்மளோட மனசு, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை நமக்கு இருக்கணும். ஒரு நகரத்தில் ஒரு இசை விழா நடக்கிறது, ஒரு பெரிய இசை விழா. அதற்கு எல்லாம் பாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, பத்திரிக்கை பாஸ்லாம் கொடுப்பாங்க. ஒரு பத்திரிக்கையில் நிருபர்னால் அவருக்கு ஒரு பாஸு, ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு பாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுபோல் கொடுக்கும்போது ஒரு பத்திரிக்கையில் பணிபுரியக்கூடிய ஒரு நிருபருடைய நண்பர், அவருக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். அவர் தன்னோட ஃப்ரெண்டு நிருபர்கிட்ட கேட்குறார், அப்பா எனக்கு அந்த கச்சேரி ரொம்ப பிடிக்கும், அது எவ்வளோ டிக்கெட்டு பார்த்தா 5000 ரூபா சொல்கிறான், 10000 ரூபா சொல்கிறான், நான் அவ்வளோ செலவு பண்ணி போக முடியாது, நீ ஒரு பத்திரிக்கையில் இருக்க, உனக்கு பாஸ் வந்திருக்குமே, நீ வேணால் அதை எனக்கு கூட அப்படின்னு கேட்குறேன். தாராளமாப்பா நீ போய்ட்டு வாப்பா, உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே இசையெல்லாம், இந்தா அப்படின்னு பாஸை கொடுக்குறேன். கரெக்டாக அந்த பாஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி இந்த விழா நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறேன். உள்ளே நுழைகிற போது வெளியில் காவலாக நிற்கக்கூடிய ஒருத்தர் அந்த பாஸை வாங்கி பார்க்குறார். பத்திரிக்கையில் நிருபரோட பேர் போட்டிருக்கோம், எந்த பத்திரிக்கைன்னு போட்டிருக்கோம். இவர் மூஞ்சியை பார்க்குறார். இவனை பார்த்தா ஒரு பத்திரிக்கைக்கார மாதிரியே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறார் அவர். சார் நீங்கள் இந்த பத்திரிக்கையில் தான் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். அங்கே சொல்ல முடியுமா, இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாஸ் எடுத்துகிட்டு போயாச்சு. ஆமாம் சார் நான் அங்கே தான் இருக்கேன். சரி உள்ளே போங்க, உங்களை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு உள்ளே அனுப்பிச்சிட்டேன். கூட்டிகிட்டு போய் அந்த பத்திரிக்கையில் ஃப்ரண்ட்டு ரோவில் ஒருத்தர் உட்காந்துட்ருக்கார், அவருக்கு பக்கத்தில் உட்காத்தி வைக்கிறார். உட்காத்தி வச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட இந்த வாசல்லேருந்து வந்தவர் சொல்கிறார், சார் இவர் உங்கள் பத்திரிக்கையில் வேலை செய்கிறாராம். ஏன்னா அந்த பத்திரிக்கையோட ஆசிரியர் இவர், அந்த பத்திரிக்கையோட ஆசிரியர் உங்கள் பத்திரிக்கையில் வேலை செய்கிறேன்னு சொல்லி வந்திருக்கார், நிருபர்னு பேர் போட்டிருக்கு, இன்னும் பேர் போட்டிருக்கு, இந்த மூஞ்சியை பாருங்கள், இவர் உங்கள் பத்திரிக்கையில் இருக்காரா? இல்லைன்னா சொல்லுங்கள், இப்போயே நான் அடித்து வெளியே துரத்துறேன் அப்படிங்கிறார். அவர் திரும்பி பார்க்குறார். இவருக்கு மனசு பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. என்னடா அது என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலேன்னு கடந்து அடிச்சுக்குது. அவர் பார்த்துட்டு ஆமாம் இவரும் இங்கே தான் வேலை செய்கிறார் அப்படின்ட்டார். இப்போ தான் மூச்சு வருது இவருக்கு. அவர் வெளியே போயிட்டார். இந்த காவல் காப்பார் வெளியே போயிட்டார். அப்புறம் சொல்கிறார், இந்த நிருபர் பாஸ் வச்சுட்ருக்கவர, சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிறார். நீ எப்படி நிருபர் பாஸை வாங்கிட்டு வந்து இந்த பத்திரிக்கையோட ஆசிரியர் எனக்கு ஃப்ரெண்டு, அவனுக்கு பாஸ் கொடுத்து அனுப்பிச்சான் அப்படிங்கிறார். இன்றைக்கி எந்த இடத்துல நாம் உண்மையான முகத்தோடு போனாலுமே நமக்கு எதுவுமே கிடைக்காது. இன்றைக்கு ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில். இதுதான் கலிகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். கிருஷ்ண பரமாத்மா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கார், இந்த கலிகாலத்தில் என்னென்ன அவலங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் இந்த உலகமானது மோசமாக போகும் அப்படிங்கிறத கிருஷ்ணன் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். இன்றைக்கி எடுத்து படித்தீங்கன்னா இந்த கிருஷ்ணனுடைய உபதேசங்கள் அத்தனையும் படித்தோம் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். கிருஷ்ணனோட காலத்தில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் 2 யுகங்களை பார்த்தவர்கள், ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்க. கிருத்தயுகம், துவாபர யுகம், கிருத்தயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்கள். கிருஷ்ணனுடைய காலம் துவாபர யுகம். அந்த கலிகாலத்தினுடைய தொடக்கத்தையும் பார்த்தவர்கள், அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்போ நாளைக்கு கலிகாலம் பிறக்கிறது அப்படின்னா இன்றைக்கி துவாபர யுகத்தோட கடைசி தினம் இன்றைக்கி. இப்போ 2022 டிசம்பர் 31 அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1 2023 கேலண்டர் மாறும். அதுபோல் யுகத்தினுடைய கேலண்டரே மாறப்போகுது. அந்த கடைசி நாள் அன்னைக்கு துவாபர யுகத்தோட கடைசி நாள். கிருஷ்ணன் தன்னோட அரசவையில் இருக்கான். மந்திரிகள் அமர்ந்திருக்கிறார்கள், வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஒரு வழக்கு வருகிறது. அந்த அரசவைக்குள்ளே நுழைஞ்ச ஒரு 2 பேர் விவசாயிகள். கிருஷ்ணன் பார்க்குறான், அந்த 2 விவசாயிகளையும் பார்க்குறான். என்னப்பா என்ன பிரச்சனை? பஞ்சாயத்து அவர் தான் பண்ணணும், கிருஷ்ணன் தான் பண்ணணும். என்ன பிரச்சனை அப்படிங்கிற. ஒரு விவசாயி இந்த பக்கம், இன்னொரு விவசாயி இந்த பக்கம் நிற்கிறார். இந்த பக்கம் விவசாயி சொல்கிறான் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா அவன் செய்கிற அநியாயத்தை பாரு, என்கிட்டேருந்து நிலத்தை வாங்கினான், என்னோட நிலத்தை நான் அவனுக்கு விற்றேன். அந்த நிலத்தை வாங்கினவன் நேற்று திடீர்னு நிலத்தை பார்த்துருக்கான், கலப்பை கொண்டு நிலத்தை உழுதுருக்கான். அந்த நிலத்தில் பார்த்தா தங்கம் வைரம் எல்லாமே கிடச்சிருக்கு. அவன் எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, அப்பா நான் உன் நிலத்தை தான் காசு கொடுத்து வாங்கினேன், உன் நிலத்தில் இருக்கிற தங்கத்தெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கலை, இந்தப்பா இதெல்லாம் உனக்கு சேர வேண்டியது அப்படின்னு அவன் எங்கிட்ட வந்து கொண்டு கொடுக்குறான்.
எப்படி கிருஷ்ணா நான் வாங்க முடியும்? நான் நிலத்தை விற்றுட்டேனே. அந்த நிலத்தில் எது கிடைச்சாலும் அவனுக்கு தான் சொந்தம். நான் அவன்கிட்ட சொல்லி கொடுத்தேன், அப்பா எல்லாம் உனக்கு தான்ப்பா, ஓ நிலம்ப்பா, நீ வாங்கிட்டப்பா, ஓ நிலம் அது, நீ எதாக இருந்தாலும் நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் கிருஷ்ணா. அவங்ககிட்ட நீ சொல்லு கொஞ்சம் அப்படிங்கிற. இதுதான் துவாபர யுகம்ன்றது. கலியுகத்தில் எதிர்பார்க்க முடியுமா? அப்படி நம்ம சொத்தே நம்மக்கிட்ட இருக்காங்கிறது கேள்வி இன்றைய தினம். அடுத்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், எய்த்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், நம்ம பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 4 பூட்டு போடுறோம், போகும்போது இழுத்து பார்க்குறோம், கொல்லை கதவை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். ஊருக்கு போகிறோமா, மனசில் பக்குன்னு அடிக்குது. சாமிக்கிட்ட என்னென்னா சாமி தெரிய மாட்டேங்குது, வீட்டு பூட்டை வேணான்னு உடைச்சிருவானோ, அந்த பயத்தோடைய சாமியை பார்க்குறோம் இன்றைக்கி. இதுதான் கலிகாலம்ங்கிறது. சொன்ன உடனே கிருஷ்ணன் சிரிக்கிறான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்க போகுது எல்லாமே தெரியும். அந்த விவசாயி பார்க்குறான், ஏண்டாப்பா அவன் இவ்வளோ தூரம் சொல்கிறானே, எல்லாம் கொடுக்குறானே, வாங்கிக்க வேண்டியதானே, நீ நிலத்துக்கு மட்டும்தானே காசு கொடுத்த, புதையலுக்கு காசு கொடுக்கலையே, அந்த தங்கத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ, எதுக்கு அவன்கிட்ட கொடுக்குற அப்படிங்கிற. அவன் சொல்கிறான், கிருஷ்ணா கூடவே கூடாது, அடுத்தவன் சொத்து நமக்கு கூடவே கூடாது, அது அவனோட சொத்து, நான் அதுக்கு காசே கொடுக்கல, நிலத்துக்கு மட்டும்தான் காசு கொடு, இதை அவனை வாங்கிக்க சொல்லு அப்படிங்கிறான். கிருஷ்ணன் பார்க்குறான், ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு கலிகாலம் ஆரம்பிக்க போகுது, ஃபஸ்ட்டு டே கலிகாலம், நாளைக்கு சொல்கிறேன், அப்போ பாருங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அடுத்த நாள் 2 விவசாயியும் காலில் வந்துட்டான். நிலத்தை விற்றவன் சொல்கிறான் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா நானும் யோசித்து பார்த்தேன், அதை நான் வாங்கிக்கிறது தான் முறை, நான் நிலத்தை மட்டும்தான் நான் விட்டு கொடுத்தேன், நீ அவனை கொடுத்துட சொல்லு கிருஷ்ணா, நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். கிருஷ்ணன் அவனை பார்க்குறான், டேய் கொடுத்துட்றா பாரு, அவரே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார், கொடுத்துரு அப்படிங்கிறான். இவன் சொல்கிறான், அதை எப்படி கிருஷ்ணா கொடுக்க முடியும், நிலத்தை தான் காசு கொடுத்து வாங்கிட்டேனே, அதில் கல் கிடச்சாலும் எனக்கு, மண் கிடச்சாலும் எனக்கு, பொண்ணு கிடச்சாலும் எனக்கு, நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறான். என்னடா 2 பேர் என்ன பண்ண போகிறீங்க எடுத்துங்கிறான். ஏய் கொடுக்குறியா இல்லையாங்கிறான். இவன் கொடுக்க மாட்டேங்கிறான். கிருஷ்ணனோட அரசவையில் சண்டை ஆரம்பிக்கிறது. அதான் கலிகாலத்தினுடைய துவக்கம். இந்த கலிகாலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பக்தி அப்படிங்கிறது பாதி பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா போலியாகத்தான் இருக்கும். நாம் இதுக்கு தகுதியாக இருக்கோமா, நமக்கே தெரியும் நம்ம தகுதி இல்லை. என்ன காரணம்? பக்திங்கிறது நாம் கொண்டு போகிற மாலைகளிலோ, நாம் கொடுக்குற புஷ்பங்களிலோ, நாம் கொடுக்குற பால் பாக்கெட்லையோ, நாம் கொடுக்குற அர்ச்சனைகளோ கிடையவே கிடையாது. அதெல்லாமே வெளித்தோற்றம், அதெல்லாம் வெளித்தோற்றம். உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா, மனசுக்குள்ளே சாமியை கும்பிடுறீங்களா, மனசுக்குள்ளே இந்த சாமிக்கு பூஜை ஆகிடுச்சா, இவருக்கு நிவேதனம் ஆகிடுச்சா, அதை பற்றி நம்ம கவலைப்படுறோமா? கிடையாது. எல்லாமே வெளித்தோற்றத்தில் வாழ்ந்து கொண்டு நம்மெல்லாம் எதை இழக்கிறோம் அப்படின்னா அகத்தை இழக்கிறோம். உள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் இழக்கிறோம். இன்றைக்கி யாரானு ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் உண்மையான மனசோடு கோவிலுக்கு போனேன், சாமிகிட்ட நான் எதையுமே கேட்க மாட்டேன், இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்காங்க, தேடி கண்டுபிடிக்கணும். இப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம மனசில் பக்தியை விதைக்கிறதுக்கு தான் மகான்கள் சித்தர்கள் அடுத்தடுத்து தோன்றினார்கள். மாயபுரத்துக்கு பக்கத்தில் பூம்புகார் பட்டினத்தாருடைய அவதாரத்தலம். பட்டினத்தாருடைய பெயர் திருவெண்காடர் அப்படின்னு பேர். பக்கத்தில் இருக்கிற திருவெண்காடில் அந்த ஈஸ்வரன் பேர் திருவெண்காடர், ஸ்வேதாரண்யேஸ்வரர்னு பேர். அந்த ஈஸ்வரனை வேண்டி பிறந்ததுனால அவருக்கு என்ன பேர் வச்சார்? திருவெண்காடர்கிற பேர் வச்சார் பட்டினத்தாருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே, அம்பானி, அதானி, பில்கேட்ஸ் எல்லாம் சொல்கிறோமே, அவங்க அத்தனை பேரை விட 1000 மடங்கு உயர்ந்தவர் பட்டினத்தார் அன்றைய காலத்தில். அந்த பூம்புகார் கடற்கரையில் காணக்கூடிய அத்தனை படகுகளும் பாய்மரக் கப்பல்களும் பட்டினத்தார் குடும்பத்திற்கு சொந்தமானவை. பட்டினத்தார் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வாசலில் இருக்கிற தூணில் தங்கத்தால் தகடு போட்டிருப்பார், தங்கத்தினால் தகடு. நம்ம ஒரே ஒரு மூக்கில் இருக்கிற அந்த இது கீழே விழுந்துடுச்சுன்னா லைட்டு கீட்டு எல்லாத்தையும் வச்சு தேடி எடுக்கிறோம். இத்தனோண்டு ஒரு என்ன சொல்லுவீங்க, மூக்குக்கு போகிற ஸ்க்ரூ, மூக்குத்தி, ஆமாம், அதை தேடுவோம், அப்படி தேடுவோம். அவங்க வீட்டு வாசலில் தங்கத்தால் தகடு போட்டார். இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா ஒரு நாள் வரான், இந்த பட்டினத்தார் பங்களா வழியாக வரான். அவர் யாருன்னு தெரியாது, அப்போ தான் அந்த பகுதிக்கு வரான். மந்திரி பக்கத்தில் ஒரு குதிரையில் வந்துட்டுருக்கார். இந்த மந்திரிகிட்ட கேட்குறான், யார் வீடியாது, ஒரே தங்கமாக போட்டிருக்காங்க தூணில், யார் வீடு இது அப்படிங்கிறார். அப்போ தான் மந்திரி சொல்கிறாராம், இவர் பட்டினத்தாருங்க, பெரிய பணக்காரர், இவருக்கு வியாபாரம் டெய்லி கப்பல் போகும், டெய்லி கப்பல் வரும், பெரிய வியாபாரம், அதனால் செல்வத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த தங்கத்தெல்லாம் தகடா அடித்து விட்ருக்காங்க தூணில் அப்படிங்கிற. ராஜா சொல்கிறாராம்,
இந்த தேசத்தில் பார்த்தா ராஜா தான் பணக்காரராக இருக்கணும், இவெல்லாம் பணக்காரனாக இருக்கக்கூடாது. போய் உள்ளே போய் சொல்லிட்டு இந்த தங்கத்தோடலாம் நாளைக்கு கேட்டு வச்சிடணும், சொல்லிட்டு வா அப்படிங்கிறார் ராஜா. இந்த மந்திரி உள்ளே போய் சொல்லிட்டு வர்றார், பட்டினத்தர் வீட்டில் சொல்லிட்டு வர்றார். சரிங்க, தங்கத்தோடலாம் கேட்டிடுறோம். வெளியே வந்துட்டார். அடுத்த நாள் ராஜா வரார், மத்தியானம் அதே நேரத்தில் வரார். பார்த்தா இந்த தூணை சுற்றி வைரத்தினால தகடு போட்டிருக்கு. நீ தங்கம் தானே போடக்கூடாதுன்னு சொன்னேன், வைரம் மூட்டை மூட்டையாக உள்ளே இருக்குது. அப்பேற்பட்ட பணக்காரர் பட்டினத்தார். அவர் தான் சொன்னார், காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு. இவ்வளோ தூரம் காசு பணம் காசு பணம்னு புரண்டு விடறியே, இந்த பணத்தை உன்னால் மேலே எடுத்துகிட்டு போக முடியுமா? ஏதோ சிங்கப்பூருக்கு போகிற, ஜப்பானுக்கு போகிற, சுவிட்சர்லாந்துக்கு போகிறேன்னா பணத்தை எடுத்துகிட்டு போகலாம், செலவு பண்ணலாம். நீ இறந்த பிறகு என்ன செய்ய போகிறாய்? இத்தனை செல்வத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாய்? ஒரு காதற்ற ஊசி கூட உன்னால் கொண்டு போக முடியாது, எதற்காக நீ சேர்க்கிறாய் அப்படிங்கிறது தனது மகன் வழியாக ஒரு ஞானம் கிடைத்தவுடன் அத்தனையும் துறந்து விட்டு ஒரு கோவணத்தை கட்டிட்டு ஒரு திருவோட்டை எடுத்துட்டு எல்லாத்தையும் தான தர்ம காரியத்துக்கு எழுதி வச்சுட்டு போனார். சொந்தக்காரங்களுக்கு எழுதி வைக்கல, நல்லா கவனிக்கணும். சொந்தக்காரங்க அந்த காலத்துலேயே மோசமாக இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் தான தர்ம காரியத்துக்கு எழுதிட்டு வெளியில் வந்துட்டார் பட்டினத்தார். இந்த பட்டினத்தார்கிட்ட கணக்காளராக வேலை பார்த்தவர் சேந்தனார் நாயனார். சேந்தனார் திருவாதிரை அன்னைக்கு களி சாப்பிடுவோம் இல்லையா, மார்கழி திருவாதிரை அன்னைக்கு, அந்த சேந்தனார் அவர்கிட்ட கணக்காளராக வேலை பார்த்தார். என்றைக்குமே நேர்மையாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். இந்த சேந்தனார் நேர்மையாக இருப்பார், அதனால் ஒரு கஷ்டம் நிறைய வந்தது. இந்த பட்டினத்தார் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இவன் தான் தப்பாக எல்லாம் சொல்லி எல்லாம் சொத்து இப்படி பண்ணிட்டான், இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு சேந்தனார் பிடிச்சி உள்ளே போட வச்சாங்க. நேர்மையாக இருந்த ஒரே காரணத்திற்காக சேந்தனார் ஜெயிலுக்கு போனார். சேந்தனார் ஜெயிலில் இருக்க. இந்த பட்டினத்தார் நாடு நாடாக சுற்றுகிற போது அப்போ அவருக்கு யாரோ தகவல் சொல்கிறாங்க, சாமி உங்கள்கிட்ட கணக்கு பிள்ளையாக இருந்தால் இன்னும் ஜெயிலில் இருக்கான் அப்படிங்கிற. அப்போ தான் ஈசனிடம் வேண்டுகிறார், கடவுளே நான் உனக்கு என்ன பாவம் பண்ணினேன், என்கிட்ட நேர்மையாக இருந்தானே, அவனை விடுவிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு சிவபெருமான் விடுவிக்கிறார். சேந்தனார் வெளியில் வரார். இந்த ஊரே வேண்டாண்டான்னு சொல்லிட்டு அதன் பிறகு சிதம்பரத்திற்கு வருகிறார் சேந்தனார். இந்த வாழ்க்கையில் நல்லவனாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பல பேருக்கு தோன்றும். இன்றைக்கி நம்ம நல்லவனாக இருந்தால் யார் இப்போ சொல்கிறாங்க, யார் என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஒன்றுமே கிடைக்காது, காசு பணம் கிடைக்காது, பேர் புகழ் கிடைக்காது. அப்படி கிடையாது. அதற்கான விலைங்கிறது இங்கே கிடையாது, மேலுலகத்தில் உண்டு. அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த மனிதர்கள் இன்று இருப்பார்கள், நாளை போவார்கள். மனுஷன் இன்னைக்கு ஒரு சொல்கிறவன் நாளைக்கு நம்மளை அதே மாதிரி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இன்றைக்கி ஆக ஊகம்மா, நாளைக்கு அவனுக்கு எதிராக நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா ஒன்றை மாதிரி மனுஷன் உண்டா அப்படின்பா. சொன்னார், இவர் தான் சொன்னார், சிங்கத்தை புரிஞ்சுக்கலாம், மயிலை புரிஞ்சுக்கலாம், நாயை புரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம், மனுஷனை மட்டும் புரிஞ்சுக்க முடியாது. தயானந்த சரஸ்வதி சொன்னோன்னு எனக்கு இது ஞாபகம் வந்தது. இந்த மனுஷனை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால தான் யாரை பிடிக்கணும்னா குருமாரை பிடிச்சிக்கணும். வேண்டவே வேண்டாம், பாசம் வச்சுருக்கோம், பாசத்தினுடைய விளைவு நம்ம அனுபவிக்கிறோம். இன்றைக்கி ஒரு வயசான காலத்தில் பையனோ பொண்ணோ நம்மளை வச்சு காப்பாற்றுவங்களா அப்படின்னா இந்த காலத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த காலத்தில் நடக்காது, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நமக்கு எல்லாருமே சொத்துக்கு ஆசை, பணத்துக்கு ஆசை. எவ்வளோ பேப்பரில் நியூஸ் பார்க்குறோம், அப்பாவை கொலை பண்ணான் பையன், சொத்து எடுத்துகிட்டு போயிட்டான், எவ்வளோ பார்க்குறோம். அப்படின்னா யார் நமக்கு துணை, யார் நமக்கு கூட இருப்பா அப்படின்னா குருநாதர். அந்த குருநாதர் ஒரு தாய் ஸ்தானத்தில் விளங்குகின்ற காரணத்தினால அந்த குருநாதரை மற்றும் நாம் பற்றி கொண்டாலே போகிறோம், நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். எந்த நேரத்தில் நம்ம கவலைகளை துடைக்கணுமோ கவலையை துடைப்பார், எந்த நேரத்தில் நம்ம கண்ணீரை துடைக்கணுமோ கண்ணீரை துடைப்பார். குருநாதருக்கு மட்டும்தான் நமக்கு இருக்கின்ற கர்ம வினைகளை அகற்றுகிற வல்லமை குருநாதருக்கு மட்டும்தான் உண்டு. தெய்வத்துக்கு கூட கிடையவே கிடையாது, தெய்வத்துக்கு கிடையவே கிடையாது. எந்த கோவிலுக்கு போனாலும் சுவாமிகிட்ட நீங்கள் வேண்டினா என்ன கிடைக்கணும், உங்களுடைய பலாபலன் படி என்ன கிடைக்கணுமோ அதை கொடுப்பார். உங்களுக்கு ஏற்பட வேண்டிய கஷ்டத்தை கொஞ்சம் குறைப்பார், அவ்வளோதான் கடவுளோட வேலை. அவரோட லிமிட் அவ்வளோதான். முற்றிலுமாக குறைக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா குருநாதர், அவர் தான் சித்தர். அதனால தான் அவங்கள பிடிச்சிக்கணும். அவங்கள பிடிச்சிட்டு வாழ்ந்தால்தான் அதனுடைய அனுபவம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சு கீழே லோயர் லெவலில் இறங்கி வேலை செய்யணும். சும்மா வந்தோமா பூவை கொடுத்தோமா அப்படி நின்னோமா 4 பேரை தள்ளிட்டு முதல்ல போய் நம்ம கற்பூரத்தி அதெல்லாம் கூடவே கூடாது. கடைசியில் நிற்கணும். குருநாதர் நம்ம எங்கே இருந்தாலும் பார்த்துடுவார். மனுஷங்களுக்கு தான் தெரியாது, குருநாதர் பார்த்துடுவார். கடைசியில் இருக்கிறவனை பார்ப்பார். உங்களை முன்னே எப்போ கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும், அவர் கொண்டு வருவார். அது எல்லாமே கர்மா வாழ்க்கையில்.
அந்த கர்மாவின்படி நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தவிர்ப்பதற்காகத்தான் நமக்கு குருநாதர் வேணும். அதுக்குதான் குருநாதர் பிடிச்சிருக்கோம். நீதி சதகம்னு ஒரு நூல் உண்டு, பழைய நூல். அதில் ஒரு கதை உண்டு. கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. நம்மெல்லாம் ஆசைப்படுறோம். எதுக்கு ஆசைப்படுறோம்? நல்ல சம்பளம் கிடைக்கணும், நம்ம வீட்டு பையனுக்கு 2 லட்சம் சம்பளம் கிடைக்கணும், பொண்ணுக்கு வந்து ஒரு பணக்கார இடம் கிடைக்கணும், நம்ம இதே தஞ்சாவூரில் பெரிய மாளிகை கட்டணும். நமக்கு ஆசை நிறைய இருக்குது, நிறைய ஆசை இருக்குது நமக்கு. அந்த நீதி சதகத்தில் ஒரு கதை, இதை புரிஞ்சதுன்னா போகணும். அதுதான் லைஃப், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஒரு பாம்பாட்டி அவன் என்ன பண்ணுவான், ஒரு பாம்பு ஒரு டப்பாவில் வச்சுருப்பான். அந்த டப்பாவில் இருக்கிற பாம்பை எடுத்துகிட்டு போய் ஓலைப்பெட்டி எடுத்துகிட்டு போய் கிராமமாக போய் அங்கங்கே மக்கள் கூடுகிற இடங்களில் அந்த பாம்பை எடுத்து வெளியே விடுவான், மகுடி ஊதுவான். அது இப்படிங்க ஆகும். 4 பேர் சில்லறை போடுவாங்க, அதை எடுத்து வச்சு சாப்பிடுவான். என்ன பண்ணுவான், இந்த பாம்பாட்டி சில்லறையை தான் சாப்பிடுவானே தவிர இந்த பாம்புக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டான். பாம்புக்கு தேவையான ஆகாரத்தை வாங்கி தர மாட்டான். இந்த பாம்பு நினைக்கும், என்னடா அதே நான் நம்மளோட பொட்டிக்குள்ளே வச்சு இப்படி பண்ணிகிட்ருக்கான், வித்தை காட்டுறான், வேடிக்கை காட்டுறான், அவன் பிழைக்கிறான், நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறானே, இந்த பெட்டிக்குள்ளே நம்ம அடங்கி போக வேண்டியிருக்கே, இவன் நம்மளை ஞானம் எடுத்து வெளியே விட்டான்னா, இல்லை நம்ம வெளியில் போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா இவனை ஏமாத்திட்டு நம்ம வெளியில் போகலாம், ஒரு காட்டுக்குள்ளே நுழைஞ்சால் நமக்கு தீனி கிடைக்கும், நம்மளது நண்பர்களோடு சுற்றலாம் அப்படின்னு அந்த பாம்பு நினைக்கிறது. ஆனால் இந்த எண்ணத்துடனே பாம்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காலமாகிறது, வருஷமாகிறது. பாம்புக்கு ஒரு கிழட்டுத்தன்மையே வந்துடுச்சு, ஒரு வயசாயிடுச்சு பாம்புக்கு. அது யோசிக்க, இனிமேலும் மாறுமா தெரியலையே, நம்ம விதி இவன்ட்டு தான் கடந்து சாகணும்னு இருக்கு போல இருக்கு அப்படின்னு பாம்பு நினைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்தில் இது போல் வசூல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவான் அந்த பாம்பாட்டி. ஓலைப்பட்டியை பக்கத்தில் வச்சுருப்பான். வச்சுட்டு அந்த மரத்தினுடைய விழுது, ஆலமரத்தினுடைய விழுதை ஒரு தலகாணி மாதிரி வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கான். நடு ராத்திரி பக்கத்தில் இருக்கிற வயலில் ஒரு எலி வலை இருக்குது. எலி வலைக்குள்ளே வாழும். எலி பெரும்பாலும் எப்போ இறத்தோடுனா ராத்திரி நேரத்தில் இறத்தோடும். இந்த எலி ஒன்று பருத்த எலி வெளியில் வருது, ஏதான ஆகாரம் கிடைக்குமா நமக்கு அப்படின்னு மெல்ல 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 அப்படியே மோந்து பார்த்துட்டு வருது. கரெக்டாக இந்த ஆசாமிக்கிட்ட இந்த வந்துடுச்சு. அந்த எலி நிற்குது. இந்த ஆசாமி ஏதானு வச்சுருக்கானான்னு பார்க்குது. அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்குது. ஓ, இந்த பெட்டிக்குள்ளே ஏதோ ஆகாரம் வச்சுருக்கான் போல இருக்குது, இந்த பெட்டியை குடைஞ்சி உள்ளே போனால் நமக்கு ஆகாரம் கிடைக்கும் போல இருக்குன்னு எலி நினச்சி அந்த பெட்டியை குடையிறது. மெல்ல தனது கூரிய பற்களால் அதெல்லாம் கடிக்கிறது. உள்ளே இருக்கிற பாம்பு மெல்ல உஷாராகுது. ஓஹா, ஏதோ ஒரு ஜந்து உள்ளே வரப்போகுது, நம்ம ரொம்ப நாளாக நல்லா சாப்பிடையேன்னு நினச்சிட்ருக்கோம், கடவுளாக பார்த்து இன்றைக்கி ஒரு சாப்பாட்டை உள்ளே அனுப்புகிறான் போல இருக்குன்னு கரெக்டாக வாயை திறந்து வெயிட் பண்ணுது உள்ள பாம்பு. இந்த எலி மெல்ல மெல்ல ஓட்டையை போட்டு தனது முழு உடலை உள்ளே விடுறதான். பாம்பு அந்த எலியை சாப்பிட்றதான். எலி போட்ட ஓட்டையில் பாம்பு வெளியே வந்து தான் இஷ்டப்படப்படி ஒரு காட்டுக்கு போய் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தது அப்படின்னு இந்த நீதி சதகத்தில் இந்த கதை முடியும். இங்கே எலி என்ன நினைக்குது, தனக்கு ஆகாரம் கிடைக்கும், தனக்கு வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சி எலி உள்ளே போச்சு. அந்த பாம்பு என்ன நினச்சது, தனக்கு காலமே முடிஞ்சு போச்சு, இந்த பாம்பாட்டி தான் வாழ்க்கைன்னு பாம்பு நினச்சது. எதுவுமே நீ நினைத்தது போல் அல்ல, வாழ்க்கை எந்த சந்தர்ப்பத்திலையும் மாறிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதை. அதுதான் கர்மான்னு சொல்கிறோம். அந்த கர்ம வினைகள் நமக்கு என்ன பண்ணோம், எந்த காலத்தில் எதை கொடுக்கணுமோ, கஷ்டத்தை கொடுக்கணுமா, நஷ்டத்தை கொடுக்கணுமா, லாபத்தை கொடுக்கணுமா, கொடுத்துட்டே இருக்கும். ஒரு லாபம் வரும்போது நம்ம சந்தோஷப்படுறோம். ஒரு லாபம்னு வச்சுக்கோங்க, அப்போ சாமியெல்லாம் நினைக்கவே மாட்டோம், அப்போ கோவிலே நினைக்க மாட்டோம். எங்கே போனோம், பார்ட்டிக்கு ஏதான ஹோட்டலில் போய் பார்ட்டி கொண்டாடுவோம். நமக்கு ஒரு நஷ்டம் வருதுன்னு வச்சுங்க, அப்போ சொல்லுவோம், என்னப்பா அது சித்தரை நம்பினேன், அவர் என்னை கவுத்து விட்டுட்டாரு. ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க. அவரோட வேலை அதுவா அது, உன் ஒருத்தனையே பார்த்துக்கிட்டு நீ ஆசைப்படுறதெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன இதுவா அது,